எழுதிட்டீங்களா 3 ஃபார்முலா? நல்லா நோட் பண்ணிக்கோங்கம்மா. லாபம்ங்கிறது விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை, நஷ்டங்கிறது வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. இன்னொரு காமனா எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு லாப சதவீதம் அப்படின்னா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை போட்டுட்டு கீழே இந்த வாங்கிய விலைக்கு பதிலாக வேற ஒன்று போட்டுருவாங்க. அந்த மிஸ்டேக், அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை நீங்க பண்ணிடாதீங்க, சரிங்களா? லாப சதவீதமா இருந்தாலும் சரி, நஷ்ட சதவீதமா இருந்தாலும் சரி, அது பகுதியில வாங்கிய விலை மட்டும்தான் போடும், சரிங்களா? அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க, நஷ்ட சதவீதம். அடுத்த ஃபார்முலா நட்ட சதவீதம் அப்படிங்கிறது வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. அடுத்தது குரூப் 2A டைரக்டாவே இந்த பாயிண்ட்டை வந்து கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. என்ன பாயிண்ட்னா, லாபம் அல்லது நட்டம் எப்போதுமே, லாபம் அல்லது நட்டம் எப்போதுமே டேஸ் மீது கணக்கிடப்படுகிறது. டேஸ் மீது கணக்கிடப்படுகிறது. எப்போதுமே அடக்க விலையின் மீது கணக்கிடப்படுகிறது. அடக்க விலையின் மீது கணக்கிடப்படுகிறது. இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குங்க, குறித்த விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். குறித்த விலை, அந்த குறித்த விலை அப்படிங்கிறது என்னன்னா, அடக்க விலையும் லாபமும் சேர்ந்ததுதான் குறித்த விலை. இந்த குறித்த விலையிலிருந்து மைனஸ் விற்பனை விலை, குறித்த விலையிலிருந்து வித்த விலையை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். முக்கியமான பாயிண்ட். ஆனால் குறித்த விலையில லாபம் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்தாலும் அவங்க லாபம் இல்லாமல் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அடக்க விலை ப்ளஸ் லாபம் சேர்ந்தவர் தான் குறித்த விலை. குறித்த விலையும் விற்பனை விலையும் கழிச்சிங்கன்னா அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கிறது தெரிஞ்சிடும், சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டு ரொம்ப கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு, லாப சதவீதம் அல்லது நட்ட சதவீதம் கணக்கிடும் பொழுது விலை தெரிந்தால் வாங்கிய விலையை வைத்து கணக்கிடவும். எண்ணிக்கை கொடுக்கப்பட்டால் விற்றதை வைத்து கணக்கிடவும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், பட் இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு சம் வரும், அப்போதைக்கு இந்த பாயிண்ட் புரியும். எண்ணிக்கை கொடுக்கப்பட்டால் விற்றதை வைத்து கணக்கிடவும், விலை தெரிந்தால் வாங்கிய விலையை வைத்து கணக்கிடவும். இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எப்போதுமே வாங்கிய விலை வச்சுதான் இங்கே பாருங்க ஃபார்முலாவே நம்ம இப்படிதான் கொடுத்துருப்போம். வாங்கிய விலை வச்சுதான் லாப சதவீதமோ நட்ட சதவீதமோ வாங்கிய விலை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது. இந்த எண்ணிக்கைனா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்போ வந்து வித்ததை வச்சு கணக்கிடணும்னு சொல்லியிருக்கோம். அதை நான் டைரக்டா எக்ஸாம்பிள் சம் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த பாயிண்ட், சரிங்களா?
இப்போ டைரக்டா சம்ல போலாம். நம்பர் 1, ஒருவர் ஒரு பொருளை 1500க்கு வாங்கி 1500க்கு வாங்கி ரூபாய் 1800க்கு விற்றால் அவர் அடையும் லாப சதவீதம் எவ்வளவு? அவர் அடையும் லாப சதவீதம் எவ்வளவு? வாங்கிய விலை எவ்வளவுங்க? 1500 ரூபாய். ஆமா, 1500. வித்த விலை 1800. லாபம் 300. லாப சதவீதம் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 100. 30 டிவைடட் பை வாங்கிய விலை 1800, 1500 இன்ட்டு 100. 2 சைஃபருக்கு 2 சைஃபர், 5 3 15, 10 3 30, 4 5 5 2. அப்போ டோட்டலாக 20%. 1 15 15, 2 15 30, இங்கே ஒரு 0 முடிஞ்சிச்சு. 20%. 300 இல்லை அது. வாங்கிய விலை வந்து 1500 இன்ட்டு 100, அவ்வளோதான். 2 15 30, 20%. அரசம் சொல்லலாங்களா? ஒரு நிமிஷம். முந்நூறு. கொஸ்டின் நம்பர் 2. அருண் என்பவர் ரூபாய் 800 மதிப்பு கொண்ட ரூபாய் 750க்கு விற்றதால் எவ்வளவு நஷ்ட சதவீதம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அவங்க வந்து 800 ரூபா பொருளை 750 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. சரிங்களா? அப்போ நட்டம் வந்து 50 ரூபா. வாங்கிய விலை வந்து 50 டிவைடட் பை வாங்கிய விலை. சரிங்களா? வாங்கிய விலைங்கிறது என்னது? 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இன்ட்டு 100. 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 50 பை 8. இன்னும் சுருக்கினீங்கன்னா 6 8 48, 2 பை 8%. அல்லது இன்னும் கூட சுருக்கலாம், 1 2 2 2 4ன்னு சொல்லிட்டு 6 1 பை 4%. இதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் சார். ஓகே. அடுத்த கொஸ்டின் என்னம்மா? குறித்த விலை வரும், சம் வரும், சொல்றேன். சம் வரும், அதுக்கு பின்னாடி வரும். இந்த பேசிக்ஸ் முடிச்சுட்டு வர. 3வது சம்மு. ரூபாய் 10க்கு லாபம் 10 பைசா எனில் சதவீதம் யாது? லாப சதவீதம் யாது? 10க்கு 10 பைசா, ரூபாய் 10க்கு 10 பைசா. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? 10 ரூபாயை ஃபர்ஸ்ட் பைசாவா மாத்துங்க. ரூபாய் 10 என்பது பைசாவில் எப்படி சொல்வீங்க? 1 ரூபாங்கிறது 100 பைசா. இப்போ 10 ரூபாங்கிறது 1000 பைசா.
சரிங்களா? 1000 பைசானா 1000 பைசால 10 பைசா அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இப்போ 1% அப்படிங்கிறது ஆன்சர். Next, sir. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. ஒரு பொருளை ரூபாய் 60க்கு விற்கும் பொழுது 60க்கு விற்கும் பொழுது ரூபாய் 20 லாபம் எனில், ரூபாய் 20 லாபம் எனில் சதவீதம் எவ்வளவு? புரிஞ்சுக்கோங்க, 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க, சரிங்களா? 60 ரூபாய்க்கு விற்கும் போது 20 ரூபாய் லாபம் வருது. அப்போ லாபம் சதவீதம் என்ன? ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. விற்கிற விலை வந்து 60 ரூபாயா? சரி, வித்த விலை 60 ரூபா. இப்போ லாபம் வந்து 20 ரூபா. இப்போ தாராளமா நீங்க வாங்கிய விலை சொல்லலாம். வாங்கிய விலை எவ்வளவா இருக்கணும்? அப்போ 40 ரூபாயா தான் இருக்கணும். அப்பதான் 20 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ லாப சதவீதம், லாபம் என்பது 20, வாங்கிய விலை என்பது 40 இன்ட்டு 100. ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர், 1 2 2 2 4, 1 2 50. 50%ங்கிறது ஆன்சர். அடுத்த சொல்லலாங்களா? Next, sir. கொஸ்டின் நம்பர் 5. நீங்க கேட்ட குறித்த விலை இதுல வருது பாருங்க. ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என குறிக்கப்பட்டுள்ளது. 1500 என குறிக்கப்பட்டுள்ளது. அதனை 1350க்கு விற்றால், 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் யாது? தள்ளுபடி சதவீதம் யாது? குறித்த விலை 1500, வித்த விலை 1350, சரிங்களா? அப்ப தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு? சரி, ஃபர்ஸ்ட் 1350 மைனஸ் 1500, அதாவதுங்க இங்க பாருங்க, குறித்த விலையிலிருந்து அதோட வித்த விலையை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? தள்ளுபடி கிடைச்சிரும். ஸோ 1500ல இருந்து 1350 கழிச்சிருங்க. வந்துச்சுன்னா 150 வரும். ஸோ அடுத்தது இந்த தள்ளுபடி சதவீதம் கேட்குறாங்கல்ல, அப்போ தள்ளுபடி வந்து 150, கரெக்டுங்களா? அதனுடைய குறித்த விலை 1500, ஸோ இன்ட்டு 100. 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும், ஒரு 15 15, இங்க 0 இருக்கு. அப்ப 10% வந்து தள்ளுபடி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? 1500ல 10% தள்ளுபடி கொடுத்தாதான் மீதி 0, 10ல 5 போச்சுன்னா 5, 4ல 1 போச்சுன்னா 3, 1350 ரூபாய்க்கு அவங்க விற்க முடியும். புரியுதுங்களா?
அடுத்த போலாங்களா? நெக்ஸ்ட் போலாம் சார். நெக்ஸ்ட் போலாம் சார். கொஸ்டின் நம்பர் 6. ஒரு பழ வியாபாரி 10 பெட்டி திராட்சைகளை பெட்டி ஒன்றுக்கு 210 வீதம் வாங்கினார். அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகிவிட்டது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் 250 என விற்றார் எனில் அவர் அடைந்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. ஒரு பழ வியாபாரி 10 பெட்டி திராட்சைகளை பெட்டி ஒன்றுக்கு ரூபாய் 210 வீதம் வாங்குறார். ஒரு பெட்டியோட விலை 210 ரூபா. அப்ப டோட்டலா 10 பெட்டி வாங்கியிருக்கிறார். இப்ப டோட்டலா 10 பெட்டினா 2100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி அவர் வாங்கியிருக்கார். வாங்கிய விலை 2100. அதுல ஒரு பெட்டி திராட்சை அழுகி விட்டது. அப்ப அவர் கையில 10 பெட்டி இல்ல. சரிங்களா? 10 பெட்டி இல்ல. இப்ப எவ்வளவு பெட்டி ஆயிடுச்சு? 9 பெட்டி தான் இருக்கு. ஏன்னா ஒரு பெட்டி திராட்சை அழுகி விட்டது. மீதமுள்ள பெட்டிகளை ரூபாய் 250 என விற்றார். அப்ப மீது எவ்வளவு இருக்கு? 9 பெட்டி இருக்கு. அந்த 9 பெட்டியையும் 250 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ இன்ட்டு 9 போடுங்க. 0 0 95 45 4 92 18 2 20 22 2250 ரூபாய்க்கு விற்கிறார். சரிங்களா? எவ்வளோ? 2100 ரூபாய்க்கு வாங்கி 2250 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ இதுல லாபம் தான் அவர் அடைஞ்சிருக்கிறாரு. லாபம் எவ்வளோ? 150. அவங்க என்ன கேட்குறாங்க? லாபம் அல்லது நஷ்ட சதவீதம். லாப சதவீதம் தான் கண்டிப்பா வரும். லாபம் டிவைடட் பை வாங்கிய விலை. வாங்கிய விலைங்கிறது 2100 இன்ட்டு 100%. 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 7 3 21 I 3 15 50/7% அப்படின்னு வரணும். 50/7% அல்லது 7 7 49 1/7 7 1/7%. ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போலாம் சார். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. என்பவர் லாபத்தில் 20% லாபத்தில் 5க்கு ஒரு கை கடிகாரத்தை விற்றார். எனில் அடக்க விலை என்ன?
ஸோ ராம் என்பவர் 20% லாபத்தில் 405 ரூபாய்க்கு ஒரு கை கடிகாரத்தை விற்றார். அப்போ அடக்க விலை என்ன? ரொம்ப ஈஸிங்க. 20% லாபம்னா 120%ன்னு அர்த்தம். சரிங்களா? எப்பவுமே அடக்க விலை 100%. அதில் 20% லாபம். 120% அப்படிங்கிறது 405 ரூபா. 100% தான் கொஸ்டின். 105 டிவைடட் பை 120 இன்ட்டு 100. 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 4 3 12, 1 3 3, 3 9, 5 15. சரிங்களா? அடுத்தது 1350 டிவைடட் பை 4. 3 12, 3 12, 7 22, 5 20. 337.50 அப்படிங்கிறது ஆன்சர். Next problem, sir. அடுத்து கொடுக்க போற 2 சம் ஹோம்வொர்க் சம். சரிங்களா? ஹோம்வொர்க் சம் 1. மதிப்பு கூட்டு வரியுடன் பொருளின் விலை $9,720. மதிப்பு கூட்டு வரியானது 8% எனில் பொருளின் அடக்க விலை யாது? ஆன்சர் வந்து உங்களுக்கு 9,000 வரணும். சரிங்களா? 108%ங்கிறது 9,720. அப்போ 100%ங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ணி சொல்லிடுங்க. அடுத்த சமூக ஹோம்வொர்க் தான். சொல்லலாங்களா? அடுத்த சம் சொல்லலாம் பாருங்க. ஒரு பொருளின் அடக்க விலை ரூபாய் 6,000. அதன் மீது 30% லாபம் பெற நினைத்தால் அதன் விற்பனை விலை யாது? ஆன்சர் வந்து 7,800 அப்படின்னு வரும். இல்லை, இதுவும் அதே தான். அடக்க விலை கொடுத்துருக்காங்க 6,000 சொல்லிட்டு. அதே மீது 30% வந்து லாபம் வேணுங்கிறாங்க. இப்போ விற்பனை விலை என்ன வரும்? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த சம் போலாங்களா? போலாம் சார். முக்கியமான சம். ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அந்த எண்ணிக்கை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னல, எண்ணிக்கை கொடுத்தா நம்ம ஏன் விற்பதை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாடல் சம் இது. 21 பேனாக்களின் வாங்கிய விலை 21 பேனாக்களின் வாங்கிய விலை 20 பேனாக்கள் விற்றதற்கு சமம்.
சமம் எனில் அதனால் ஏற்படும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் யாது? கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டினை படிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெளிவு வந்துடணும். இது வந்து லாபமா நஷ்டமா? நல்லா நல்லா கவனிச்சுக்கோங்க. 21 பேனாக்களுடைய வாங்கிய விலை 20 பேனாக்கள் விற்றதற்கு சமம். 21 பேனா வாங்குறான், ஆனா 20 பேனா வித்தாவே அவனுக்கு சமமா வச்சிடறானா, அப்ப அதிகமா வித்திருக்கான்னு அர்த்தம். ஒரு பேனா லாபம் தானே அவனுக்கு. ஆமா, ஒரு பேனா வந்து லாபம். சரிங்களா? ரைட். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப அவன் அப்ப லாபம் தான் நம்ம பார்க்க போறது, லாப சதவீதம் தான். புரியுதுங்களா? ஸோ லாபம் அப்படிங்கிறது 1 டிவைடட் பை இந்த இடத்துல எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. எண்ணிக்கை கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம்? விற்றதை எடுத்துக்கலாம். விற்றது எவ்வளோ? 20. இங்க போயிட்டு 21 போட்டுறாதீங்க, தப்பாயிரும். ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது எண்ணிக்கை. அப்போ 1/20 × 100. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். 2 2 10. ஆன்சர் 5%. புரியுதுங்களா? இந்த சம்மு வந்து ரூபா கிடையாது, எண்ணிக்கை. எண்ணிக்கையில கொடுக்கும் பொழுது விற்பது தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அதுதான் ஏற்கனவே அந்த பாயிண்ட்லாம் நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9. 10 பொருட்களின் வாங்கிய விலை 12 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் அதனால் ஏற்படும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் யாது? 10 பொருட்களுடைய வாங்கிய விலை, 10 பொருட்களுடைய வாங்கிய விலை 12 பொருட்களுடைய விற்ற விலைக்கு சமம். சரிங்களா? 10 பொருட்களை வாங்கி வச்சுட்டு அதை 12 பொருட்களுக்கு வித்தா நமக்கு நஷ்டம் தானே. புரியுதுங்களா? அப்போ நட்டம், இந்த சம் வந்து நட்டம். நட்டம் எவ்வளவு? 2 பொருட்கள் வந்து நட்டம் நமக்கு. அப்போ 2 டிவைடட் பை விற்கிற பொருட்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 12. அதை போடணும். 12 × 100. 4 2 2 6 2 12. 100/6%. அல்லது 4 6 6 4 6 36 16 4/6%. இல்லை, இதையும் இன்னும் சுருக்கமா 2 2 4 32 6 16 2/3%. இதுல எந்த ஆன்சர் கொடுத்தாலும் சரி ஆப்ஷன்ல. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. இல்ல, கொஸ்டின் நம்பர் 10. 9 சம் பார்த்து கொஸ்டின் நம்பர் 10. என்னவா? 12வது ஹோம்ஒர்க் சம கணக்கில் எடுத்துக்காதீங்க.
ஒரு கடைக்காரர் ஒரு கடைக்காரர் தான் பயன்படுத்தும் தான் பயன்படுத்தும் 2 கிலோ எடைக்கு பதிலாக 1750 கிராம் 1750 கிராம் மட்டுமே விற்கிறார் எனில் அதனால் அவர் அடையும் லாபம் அல்லது நட்ட சதவீதம் யாது? ரொம்ப ஈஸிங்க. இதுவும் கணக்கு மட்டும் புரிஞ்சுக்கோங்க கரெக்டா. 2 கிலோவுக்கு பதிலா 1750 கிராம் மட்டும்தான் அவர் விற்கிறாரு. அதாவது எடக்கல்ல அவர் ஏமாத்துறாரு. அப்ப ஏமாத்துனா அவருக்கு லாபம் தான். சரிங்களா? அது சரியா தப்பாலாம் கிடையாது. லாபமா நட்டமா அவ்வளவுதான். அவர் லாபம் தான் பாக்குறாரு. எவ்வளவு லாபம் பாக்குறாரு? 2 கிலோவுக்கு 250 கிராம் லாபம் பாக்குறாரு. புரியுதுங்களா? ஸோ 250 கிராம். சரி, எவ்வளவு விற்கிறாரு? சார் புரியல 2 கிலோ 250. அதாவது ஒரு கடைக்காரர் 2 கிலோ கல் வச்சு யூஸ் பண்றாருமா. 2 கிலோ பொருளுக்கு பதிலா அவர் எவ்வளவுன்னா அடியில ஏதோ ஒண்ணு வச்சிடறாரு. புளியோ ஏதோ வச்சு அதை 1750 கிராமா கொண்டு வந்துடுறாரு. அடியில காந்த வைப்பாங்க, புளி வைப்பாங்க, அதெல்லாம். சரிங்களா? ஸோ 2 கிலோக்கு பதிலா அவர் எவ்வளவுதான் விற்கிறாரு? 1750 கிராம் தான் விற்கிறாரு. ஸோ ஏமாத்துறாரு. அப்படி பண்றதுனால அவருக்கு லாபம் எவ்வளவு வருது? 250 கிராம் லாபம் பாக்குறாரு ஒவ்வொரு 2 கிலோக்கும். புரியுதுங்களா? அப்ப அவர் அடையும் லாப சதவீதம் என்னன்னு பார்க்கணும். 250 ரூபாய் எப்படி சார் வந்தது? 250 கிராம். அது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? 2 கிலோ கல்லா? 2 கிலோ கல்லுக்கு பதிலா அவர் எவ்வளவு எடை வச்சு விற்கிறாரு? 1750. 2 கிலோ. 2 கிலோங்கிறது 2000 கிராம். 2க்கு டிஃபரன்ஸ் 250 கிராம். 250 கிராம் ப்ராஃபிட். So 250 divided by 1750 into 100. ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல் ஆகும். புரியுதுங்களா? அடுத்தது 3 15 5 25 5 25 சைஃபர் 10 50 7 35. அதாவது 100/7%னாலும் அல்லது 7 7 திருப்பி 3 4 28 17 14 2/7%னாலும் ஆன்சர் சரி. லாபம் இருக்கணும். ஆப்ஷன்ல நட்டம்னு கூட வச்சிருப்பான். 14 2/7% நட்டம்னு கூட வச்சிருப்பான். லாபம் அதையும் எழுதி. ஓகே சார். நெக்ஸ்ட். அடுத்தது क्वेश्चन நம்பர் 11. இது டிஎன்பிஎஸ்சில கேட்ட சம். ஒரு பொருளுக்கு 20% தள்ளுபடி வழங்கப்பட்டது. பொருளுக்கு 20% தள்ளுபடி வழங்கப்பட்டது. விலையிலிருந்து மேலும் 5% தள்ளுபடி கொடுக்கப்பட்டது. தள்ளுபடி வழங்கப்பட்டது. புது விலையிலிருந்து மேலும் 5% தள்ளுபடி கொடுக்கப்பட்டது எனில் மொத்த தள்ளுபடி எவ்வளவு? தள்ளுபடி எவ்வளவு?
ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொருளோட ரேட் எவ்வளோன்னு தெரியல, அதனால 100 ரூபான்னு வச்சுக்கலாம். 20% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. இப்போ பொருளோட விலை வந்து 80 ரூபா. 80 ரூபாய். 20% ஆஃபர். சரிங்களா? 80 ரூபாய். மேலும் 5% தள்ளுபடி. மேலும் 5% தள்ளுபடி. அப்போ 80ல் 5%ங்கிறது எவ்வளவு? 80ல் 5%, 10%ங்கிறது 8, 5%ங்கிறது 4. அப்போ 80 மைனஸ் 4, 76 ரூபா. சரிங்களா? 100 ரூபா பொருளானது 76 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தள்ளுபடி வந்து, மொத்த தள்ளுபடி வந்து 24%. தான் ஆன்சர். அடுத்த போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 12. ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து அதனுடைய உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக்கப்பட்டு 50% அதிகமாக்கப்பட்டு விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது. விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது. மேலும் அதில் 40% தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டது. 40% தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டது. அதனை விற்பவர் அடையும் லாபம் அல்லது நட்ட சதவீதம் எவ்வளவு? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக்கப்பட்டு விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது. 100 ரூபா அப்படின்னா அது 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணி 150 ரூபாயாக விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதில் 40% தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டது. இந்த 150 ரூபால 40% தள்ளுபடியும் கொடுக்குறாங்களாம். 150ல 10%ங்கிறதே 15. அப்ப 40%ங்கிறது 60. 60 ரூபா வந்து தள்ளுபடி. 60 ரூபா தள்ளுபடி போக எவ்வளவு இருக்கு மீதி? 90 ரூபாங்கிறது தான் அவங்க வந்து விற்க விலை. கரெக்டுங்களா? 90 ரூபா அப்படிங்கிறது அவங்களுடைய விற்பனை விலை. இப்ப அவர் அடையும் லாபம் அல்லது நட்டம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 100 ரூபா பொருள் 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க கடைசியா. ஏன்னா தள்ளுபடி எல்லாம் போக நட்டம் தான் வரும். எவ்வளவு? 10% நட்டம். 10 டிவைடட் பை வாங்கிய விலை 100 into 100. அப்ப டோட்டலா 10% நஷ்ட சதவீதம். புரியுதுங்களா? அடுத்தும் போலாங்களா? நெக்ஸ்ட் டைம் போலாம் சார். கொஸ்டின் நம்பர் 13. ஒரு பொருளின்
அடக்க விலையை விட குறித்த விலை 20% அதிகம். ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை வந்து 20% அதிகம். அதற்கு 10% தள்ளுபடியும் தரப்படுகிறது. 10% தள்ளுபடியும் தரப்படுகிறது. தள்ளுபடிக்கு பிறகு பொருளின் விலை ரூபாய் 518.40 எனில் 518.40 எனில் அதன் அடக்க விலை என்ன? 518.40 எனில் அவருடைய அடக்க விலை என்ன? அடக்க விலையை விட பாருங்க, ஒரு பொருளினுடைய அடக்க விலையை விட குறித்த விலை வந்து 20% அதிகமா. எப்படி எடுத்துக்கலாம்? 100 ரூபா ஒரு பொருளோட அடக்க விலைனா 20% அதிகமாக்கி 120 ரூபாய்க்கு குறித்த விலையாக மென்ஷன் பண்ணுகிறது. சரிங்களா? அதுக்கு 10% தள்ளுபடியும் தராங்களாம். 10% தள்ளுபடி. இதுல அந்த குறித்த விலையில 10% தள்ளுபடி. அப்ப 120ல 10% தள்ளுபடி பண்ணி ரூபாய் 12 கழிக்கப்படுகிறது. சரிங்களா? அப்ப 120ல இருந்து மைனஸ் 120ல இருந்து 12 ரூபாய் கழிச்சா மீதி 108 ரூபாய். தள்ளுபடிக்கு பிறகு பொருளின் விலை 518.40. ஒன்றும் இல்லைங்க பாருங்க, 108% எடுத்துக்கோங்க. 108% தள்ளுபடிக்கு பிறகும் பொருளினுடைய விலையை 518.40 எனில் அதனுடைய அடக்க விலை என்ன? அடக்க விலை எவ்வளவா தான் இருக்கும்? 100% தான் இருக்கும். 100% என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளவுதான். 108% வந்து 518.40. அப்போ 100% என்ன? ஈஸி. 518.40 டிவைடட் பை இந்த 108 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இப்படி வரும்போது தலைக்கு, அதாவது பின்னமா மாறும், வகுத்தல்ல வந்துடும். இப்போ 108ங்கிறது இப்படி வந்துடும். சரிங்களா? ஏன்னா இங்க பெருக்கல்ல இருக்கு, கீழே வரப்போ வகுத்தலா மாறுது. நமக்கு தேவை 100%, அதனால இன்ட்டு 100 போட்டுக்கணும். அப்படி போடும்போது 2 புள்ளி வந்து போயிடும். 518.40 டிவைடட் பை 108ன்னு வரும். ஸோ 2 10 4 2 8 2 2 4 2 10 9 2 18 2 2 4 0 2 2 4 7 2 14 1 2 2 2 2 4 9 2 18 6 2 12 0 9 3 27 4 3 12 3 3 9 2 3 6 0 3 9 1 3 3 அப்புறம் 4 3 12 4 3 12 0 1 3 3 4 3 12 8 3 24 0. அப்ப ஆன்சர் 480 ரூபாங்கிறது அவருடைய அடக்க விலை. 480 ரூபாங்கிறத அடக்க விலை. போட்டாச்சு சார். கொஸ்டின் நம்பர் 14. %, தள்ளுபடி பின்னரும் 20% தள்ளுபடி பின்னரும் இவருக்கு 10% லாபம் கிடைக்கிறது. %, தள்ளுபடிக்கு பின்னரும் ஒருவருக்கு 10% லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை ரூபாய் 2200 எனில், குறித்த விலை ரூபாய் 2200 எனில் அடக்க விலை யாது? குறித்த விலை ரூபாய் 2200 எனில் அடக்க விலை யாது?
20% தள்ளுபடிக்கு பின்னரும் ஒருவருக்கு 10% லாபம் கிடைக்குது. குறித்த விலை 2200. அப்ப அடக்க விலை என்ன? பாருங்க, ஃபர்ஸ்ட் குறித்த விலை 2200. சரிங்களா? அதுல 20% வந்து தள்ளுபடியும் பண்ணிடுறாரு. 20% வந்து தள்ளுபடி பண்ணிடுறாரு. தள்ளுபடியோட அமௌண்ட் எவ்வளோ? 10% 220னா 20%ங்கிறது 440. 10% 220. 20% தள்ளுபடி பண்ணிடுறாரு. அப்போ 440. ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணீங்கன்னா 0. 10ல் 4 போச்சுன்னா 6. திருப்பி 1. 10ல் 4 போச்சுன்னா 6. 1 7. ஸோ 1 1760 அப்படிங்கிறது அதனுடைய விற்ற விலை. விற்ற விலை வந்து 1760. சரிங்களா? அப்படி விற்கும் போது கூட அவருக்கு 10% லாபம் கிடைக்குதான். அப்போ 110%ங்கிறது தான் 1760. அவங்க கேட்கறது அடக்க விலை என்ன? அப்ப 100% என்னங்கிறது தான் இப்போ கொஸ்டின். 110% 1760. 100% என்ன? என்ன பண்ணுவோம் நம்ம? இது இந்த சைடு கொண்டு வரப்ப வகுத்தலாம் மாறிடும். 1760 டிவைட் பை 110. நமக்கு தேவை 100% வேணும். அதனால 100ஆல பெருக்கிக்கிறோம். 0க்கு 0 கேன்சல். 11 11 6 11 66. இப்போ டோட்டலா 1600. இதுதான் அதனுடைய அடக்க விலை. புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே. இப்போ அடுத்த சம் வந்து ஹோம்ஒர்க். இதே மாடல் தான். அதை நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. ரைட். விலையில் ஒரு புத்தகத்தின் விலையில் 20% தள்ளுபடி செய்தாலும் 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு ஒரு புத்தகத்தின் விலையில் 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. 10% லாபம் கிடைக்கிறது. புத்தகத்தின் குறித்த விலை வந்து 440 எனில் அடக்க விலை யாது? நம்ம ஒரு புத்தகத்தினுடைய விலையில 20% தள்ளுபடி செஞ்சாலும் அந்த வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்குதாம். குறித்த விலை 440. அடக்க விலை என்ன? இதுக்கு முன்னாடி உள்ள பார்த்தா அதே மாடல் சம். இதை ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. சொல்றேன். ஆன்சர் சொல்லுங்க சார். ஆன்சர் 320. அடுத்த சம். கொஸ்டின் நம்பர் 15. ஒரு பொருளை அதன் மதிப்பில் 10% குறைவாக வாங்கி அதன் மதிப்பை விட 10% கூடுதலாக விற்றால் அவர் அடைந்த லாப சதவீதம் யாது? ஒன்றும் இல்லைங்க. ஒருவர் ஒரு பொருளை 10% குறைவாக வாங்கி அதனுடைய மதிப்புல இருந்து 10% குறைவு. 100 ரூபா இருக்குன்னா அதோட மதிப்புல இருந்து 10% கம்மியா வாங்கி
ரூபாய்க்கு இவர் வந்து வாங்குறாரு. அப்ப 90%ங்கிறது வாங்கிய விலை. ஆனா அதை 10% கூடுதலாக விற்கிறார். 10% கூடுதலாக விற்கிறார். இப்ப 110%ங்கிறது உங்களுக்கு வித்த விலை. இப்ப லாபம் சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க. லாப சதவீதம்ங்கிறது என்னது? 90 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20 ரூபா அந்த லாபம். 20 ரூபா டிவைடட் பை வாங்கிய விலை 90 இன்ட்டு 100. அவ்வளோதான். 0 கேன்சல். 200 டிவைடட் பை 9 இருக்கலாம். இல்லை 29 18 18 2 29 18 22 2 பை 9% இருக்கலாம். இது ஆன்சர். ஸோ லாபம் நஷ்டம் பெர்சன்டேஜோட கடைசி சம்மு நோட் பண்ணிக்கோங்க. தொடர் தள்ளுபடிகள். தொடர் தள்ளுபடிகள் முறையே 40%, 20%, 50% என்றவாறு ஒரு பொருளுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ கண்டினியூஸாக வந்து தள்ளுபடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? கண்டினியூஸாக வந்து தள்ளுபடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனில் அம்மூன்று தள்ளுபடிக்கும் சமமான ஒற்றை தள்ளுபடி என்னன்னு கேட்கணும். ஒற்றை தள்ளுபடி யாது? 3 தள்ளுபடிக்கும் சமமா ஒற்றை தள்ளுபடி என்ன? இப்போ நீங்க ஒரு பொருளுக்கு 40% நீங்க கொடுக்குறீங்க, அடுத்து 20% கொடுக்குறீங்க, அப்புறம் 50% கொடுக்குறீங்க. ஒட்டுமொத்தமா ஒரே தள்ளுபடியாக எவ்வளவு கொடுக்கலாம்? இப்போதான் கொஸ்டின் பார்க்கலாம். 100 ரூபா உள்ள பொருளை ஃபர்ஸ்ட் நீங்க 40% ஆஃபர்ல கொடுத்துட்டீங்க. அப்படி வரும்போது 60 ரூபாயா மாறிடுது. திருப்பி 20% வந்து ஆஃபர் கொடுக்குறீங்க. 20%ங்கிறது என்னது? 12 ரூபா. 12 ரூபா போக மீதி எவ்வளோ இருக்கும்? 48 ரூபா. சரி, 48 ரூபாயில் திருப்பி ஒரு 50% நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆஃபர் கொடுக்குறீங்க. ஆஃபர் எவ்வளோ? 50%னா இதில் பாதி 24 ரூபா போயிடும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 24 ரூபா. இப்போ விற்பனை விலை எவ்வளவு? 24 ரூபா. நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி கண்டினியூஸாக ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கீங்களே, ஒரே ஆஃபர் பல்க் ஆஃபர் என்னன்னு கேட்குறேன். 100 ரூபா பொருளா? வித்த விலை 24 ரூபாயா? ரெண்டையும் கழிச்சிருங்க. 10 4 போச்சுன்னா 6, 9 2 போச்சுன்னா 7. 76% தள்ளுபடி. அவ்வளோதான். 76% தள்ளுபடினா ஒற்றை தள்ளுபடியே முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? சார் அந்த 60ல இருந்து 20% எடுக்கணுமா? ஆமா 40% கொடுத்துட்டு அந்த ரேட்ல அதுக்கப்புறம் 20% கொடுக்குறீங்க. திருப்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த ரேட்ல தான் 50% கொடுக்குறீங்க. புரியுது? அந்த 60ல இருந்து 12 கழிச்சு 48, அதுக்கப்புறம் அதுல 50% ஆஃபர். ஓகே, அதுக்கப்புறம் 24, அப்புறம் 100. அப்படிதான் போடணும். ஒற்றை தள்ளுபடி ஒரே லெவல்ல. ஆமா, இதுக்கு எல்லாமே ஓகே. நீங்க 3ஆ கொடுக்குறீங்க. எனக்கு ஒரே தள்ளுபடியா எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னா 76% கொடுத்தா உங்களுக்கு அந்த ரேட் வரும். அவ்வளவு. சார் நாளைக்கு லீவ் நான். ஆமா, சொன்னீங்க எலெக்ஷனுக்காக லீவ். ஸோ இதோட இன்னைக்கு உரிய கிளாஸ் லாபம் மற்றும் கிளாஸ் முடியுது. வேற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஆட்களும் குழாய்களும் தொட்டிகளும். சரிங்களா? 25 சம்மு, 20 சம்மு ஆட்கள் நாட்கள், 5 சம்மு வந்து குழாய்கள் தொட்டிகள் இருக்கும். சரிங்களா? சாப்டர் வைஸ் டெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ.